நமக. அகத்திய பெருமான் தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் தேவாதி தேவர்கள்லாம் பார்த்தா கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அகத்திய பெருமான ஒரு 9 கோடி சித்தர்களுக்கு தலைவர் இருங்க 9 கோடி சித்தர்களுக்கு தலைவர் இருங்க பிரபஞ்ச மாமுனி. அவர் கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து இப்போ அகத்திய பெருமான் தான் தேவர்கள், விஸ்வாமித்திர மகரிஷி எல்லாரும் சிவபெருமான்லேருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தனியாக கூப்பிடுறதுக்கு அற்புதமான நிலையில் நமக்கு தெரிஞ்ச வாத்தியங்களை வச்சு அதை அவங்க உயர் வாத்தியமாக ஏற்றுக்கிடுவாங்க. அதை அவங்க திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி பொதியை ராஜனே போற்றி, பொதியை செல்வனே போற்றி, ஞான பெரும் கூட்டத்தின் தலைவனே போற்றி, அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி, பேரண்ட நாயகனே பெருங்கருணை ரூபமனே, பெருமகா சபையின் ஆசானே போற்றி போற்றியன அகத்தியத்தை ஜெகத்தியத்தை, ஜெகமகா சபை அமர்ந்தவனை, சிவமகா சபை அமர்ந்தவனை, சித்தமகா சபை அமர்ந்தவனை, ஞானமகா சபை அமர்ந்தவனை, ஞானியர்கள் கூட்டத்தின் தலைவனை, ஞானியர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக அமர வைத்தவனை, முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒரு லிங்கமாக கொடுத்தவனை வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே அருக, இறையாட்சி புரிகின்ற சபைதனிலே உயராட்சி புரிகின்ற உன்னத சித்த கூட்டத்தின் பெருமகனே, 18 சித்தர்களின் தலைவனே வருக 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 என விஸ்வாமித்திர மகரிஷி உடனிருக்க, சூட்சமத்திலே அத்துணை நிலைகளும் இருந்திருக்க, தேவாதி தேவர்கள்லாம் மகிழ்ந்திருக்க, தேவலோகமே இங்கு குழுமி இருக்க, தேவாதி தேவர்களின் தேவ மகா கூட்டத்தின் அற்புதமான ஞான தலைவனே, ஞானியே, பெருமகா ஞானியே, பேராற்றல் கொண்டவனே, இறை ரூபனே, இறைமகா சித்தனே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்று மகிழ்வோம். ஓம் அகதீசாய நமக, 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 ஓம் அகதீசாய நமக. விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. முக்கத்து முக்கோடி தேவர்களே போற்றி, நவகோடி சித்தர்களே போற்றி. ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய நமோ நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய நமக. அண்டம் விழிக்கும் ஆதவன் நிலையது பரவும், அண்டம் விழிக்கும் ஆதவன் நிலையது பரவும் வேலைக்கு முன்னல் வேலையாய் உன் நல்வேலையாய், அண்டம் விழிக்கும் ஆதவன் விழித்தலும் ஏற்றம் கொண்ட உயர் நல் வேலையாம், அது உன் நல் வேலையாய் மாற்றியமைத்த பிரபஞ்ச நிலை கொண்ட சபைதனிலிருந்து யாம் உயர் சமநிலை வேண்டும், உயராற்றல் கொண்ட சமம் எங்கும் பரவி நிற்க வேண்டும் என்று கட்டளை இட்டயம் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அடிநிலை தொட்டு வணங்கி யாம் அமர்ந்த தன்புதியை தளமதில் இருந்து அமர்ந்த சபைதனிலே அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. நின் ஆற்றலது எங்கிருந்து கிடைக்க பெற்று உரையாடப்படுகின்றது. அவ்வுரையாடல்களுக்குள் இருக்கும் இறை திருவிளையாடல்கள் எங்கிருந்து அது சூட்சமமாய் வழங்கப்பட்டது என்னும் வினாவிற்கு விடையாய் வந்தமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. உயர் சித்தம், உயர் சிவம், உயர் ஞானம், உயர்
பல்கலை ஞான கலகமாக விளங்கி வரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற சபைதனை பூவுலகில் அமையப் பெறுவதற்குரிய ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருந்தவனே உன் அகம் வந்து அமர்ந்த அகத்தியன் வந்தமர்ந்திருக்கு. ஓம் அகதீசாய நமக. உருவாக காரணம் சபை, உருவாக காரணம் நீர் கருவான காரணம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக என்னும் இலக்கணத்தை இலக்கணமாக வாழ்வியல் நிலைகளுக்குள் இருந்து உலகோர்க்கு கற்றுக் கொடுக்கும் அகத்தியனே உன்னுள் இருப்பவன் வந்தமர்ந்திருக்கு. ஓம் அகதீசாய நமக. உயர் சீற்றம் கொண்ட சித்த தேவகணங்கள் எல்லாம் நீர் உரையாட துவங்கிய வேலை முதல் ஒவ்வொரு லோகங்களில் இருந்தும் எத்துணை லோகங்கள் உள்ளதோ அத்துணை லோகங்களில் இருந்தும் ஒரு ஆற்றல் கூட மீது இல்லாது படையெடுத்து வருகின்ற நிலைதனை கண்டு வியப்போடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறை எங்கிருக்கின்றான்? இறை என்ன தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றான்? இறைய திசை நோக்கி அமர்ந்திருக்கின்றான். இறையின் வடிவம் என்ன? இறையின் தன்மை என்ன? இறையின் உயரம் என்ன? இறையின் வண்ணம் என்ன என்கின்ற வினாக்கள் எல்லாம் இப்பூவுலகில் வளம் வந்து கொண்டிருக்கையில் இறை என்பவன் உனக்குள் தான் இருக்கின்றான் என்ற ஒப்பற்ற தத்துவத்தை, ஞான தத்துவத்தை வாழ்வியல் நிலையின் மூலமாக உலகிற்கு வாழ்ந்து பறைசாற்றுபவனே, பறைசாற்ற அனுமதி வழங்கிய அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. 14 லோகங்கள் என்கின்ற நிலைதனை காது குளிர கேட்டிருக்கலாம், அவரவர்கள் செவி குளிர கேட்டிருக்கலாம். இயல்பு நிலையில் அல்ல, சூட்சம நிலையில் அல்ல, எதிர் அமர்ந்திருக்கின்ற 14 லோக நாயகனை காண்கின்றார்கள் எம் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவமாய் மாறுவது எப்படி? சிவமாய் வாழ்வது எப்படி? சிவமாய் அருள்வது எப்படி? சிவமாய் ஆக்குவது எப்படி என்கின்ற தத்துவத்தை உயர் தத்துவமாக உனக்குள் இருந்து அகத்தியம் கற்றுக் கொடுக்க, அகத்தியத்தை கற்றுக் கொடுத்த இலக்கணமாக நீ வந்து அமர்ந்திருக்கின்றாய். ஓம் அகதீசாய நமக. எங்கும் இறை சூழல் நிலவி வருகின்றது. பிரபஞ்சம் முழுதும் இறை நிலை எங்கு பார்த்தாலும் அமர்ந்திருக்கின்றது. ஒவ்வொரு நீர், காற்று, ஆகாயம் என்னும் நிலைகளுக்குள் ஆங்காங்கு இறைவன் அமர்ந்திருக்கின்றான், அனுக்கிரகம் வழங்கி வருகின்றான் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். உணர்ந்த தத்துவத்தை உணர்த்த வந்தவனே உன் உணர்வுக்குள் அமர்ந்தவன் வந்து அமர்ந்திருக்கிறான். ஓம் அகதீசாய நமக. மறுபடி சித்த தேவ நிலைகள் எல்லாம் உரையாடல்களுக்குள் உரைத்து உரைத்து அவர்கள் இழைத்து போன காரணத்தால் அத்தகைய ஞானம் என்பது அறிவுசார் நிலை கடந்தது என்கின்ற தத்துவத்தை உனக்குள் இருந்து பறைசாற்ற யாம் வழங்கினோம். பெரும் இலக்கணம், பேர் பெற்ற இலக்கணம், ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் என்ற இலக்கணத்தை அகத்தியன் வடிவமைத்து கொடுத்தோம். ஓம் அகதீசாய நமக. சிவமே வடிவமாக வந்தமர்ந்தான். சிவசூட்சம நூலாக சிவம் தன் சரீரம், ரத்தம், நாளம், எலும்பு, மஜ்ஜைகளை வழங்கி வந்து அமர்ந்தான். எங்கு? வண்டல்வனம் மாநகர் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்தான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமரச் செய்தவன் யார்? அமரர்படை தலைவனை அழைத்து வந்து ஒன்றாக அவனிடம் வேண்டுதல் வேண்டி பெற்று அற்புதமாய் சிவத்தின் சரீரத்தை திருமுருகன் பெற, திருமுருகன் கரத்திலிருந்து எம் கரம் மாறிய நிலைதனை பெற தகுதியுற்றவன் உங்கள் ஆசான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உங்கள் ஆசானுக்குரிய ஆற்றல் எவ்வித ஆற்றல் என்று வருகின்ற இத்தகைய கண் நீர் மல்க வருகின்ற ஆற்றலில் தெரியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. நினைக்கின்ற பொழுது அவன் வந்து நிற்பான், வேண்டுகின்ற பொழுது அவன் வரம் கொடுப்பான். நீங்கள் வணங்கா நிலையிலும் உங்களுக்குள் இருந்து ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கின்றான் ஆசான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் இறை குரு, வாழும் குரு, பிரபஞ்ச குரு, பிரபஞ்ச மகாசபையின் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கெல்லாம் தலம் இருக்கின்றதே அகத்தியனே, உமக்கு வேறு தலங்கள் இல்லையா? எங்கு அமர்ந்து நீர் பணியாற்றலாமே? எதற்காக வண்டல்வனம் மாநகரில் வந்து ஒரு குக்கிராமம் அதிலே ஏற்றம் கொண்ட இளைய நிலையில் வளர்ந்து வருகின்ற அத்தகைய சித்தனுக்குள் அமர்ந்தாய் என்கின்ற வினாக்களுக்கு விடை அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் நிலை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு தேடினும் காணாத
காணாத ஒரு உயர் மானிட நிலை தேடிக்கொண்டிருக்கிறான். இறைவன் தேடத்தான் எம்மை அனுப்பினான் தென் தலத்திற்கு என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. கண்டு கொண்டு சென்ற தலமெல்லாம் தலமாக நின்றது. யாம் கண்ட மானிடன் எல்லாம் மானிடனாக அமர்ந்தான். அங்கிருந்து உற்று நோக்கிய பொழுது யாம் புறப்பட தயாராக இருந்தோம். வந்தால் உமக்கு சவுக்கடி என்று சிவம் இட்ட கட்டளையால் இருந்து உற்று நோக்கினோம். உற்று நோக்கிய தலம் பிரபஞ்ச மகாசபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கண்ணில் பட்ட தலமதிலே உருவானான். 14 லோகங்களின் ஆற்றலை எல்லாம் தாங்கிய 11,000 யுகநிலை கடந்த தவ புண்ணிய சீலனாக ஒருவன் உருவெடுத்து வந்து அமர்ந்திருக்கின்றான். அவனுக்குள் நூலை வழங்கலாமோ என்று ஆராய வந்து அமர்ந்த தலத்தில் அகத்தியன் அமரும் பொழுது ஆராய்தல் நிலையோடு அமர்ந்தோம். ஆராய்தலின் நிலையில் இறுதி வடிவில் எமக்கு கிடைத்தவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமுகா வாழை சித்த தேவாய நமக. ஓம் சிவமுகா வாழை சித்த தேவாய நமக. அந்த சிவமகா வாழை சித்தனாக திருவுருவம் பெற்று ஏற்றம் கொண்டு ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமானாக வலம் வந்து கொண்டிருந்த அவனுக்குள் அகத்தியம் அமர்ந்து அகத்தியமாய் வாழ்ந்து வளர்ந்து தெல்ல தெளிவாக இலக்கணத்தை எமக்கு கற்றுக் கொடுத்த அகத்தியனை சிவமகா வாழை சித்தனாக வடிவெடுத்து பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து இருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு யாம் தாரை வார்ப்பதற்கு யாம் எடுத்துக்கொண்ட காலங்கள் எத்துணை இயல்பில் எம் வஸ்திரம் நிற்கவில்லையடா சித்தன். இயல்பில் இவன் கூறிய 33 ஆண்டுகள் சூட்சமத்தில் 11,000 யுகங்கள் கடந்து விட்டது என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை யுகங்களிலும் மானிடர்கள் வாழ்ந்தார்கள். சான்றோர்கள், ஆன்றோர்கள், சித்தர்கள், தேவர்கள், ஞானியர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். ஒரு மானிடனை சித்தனாக உருவாக்க இயலுமோ? ஒரு நொடி அகத்தியன் நினைத்தால் பிரபஞ்சத்தை புரட்டி போட இயலும். ஒரு நொடி பொழுதில் ஆற்றல் கொண்ட எம் பரந்தாமன் மகாவிஷ்ணு நினைத்திருந்தால் தவிடு பொடியாக்கிட்டு இருப்பான் பூவுலகை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. தடுத்தாட்கொண்டு நிறுத்தியவன் சிவமகா வாழை சித்தன் சாட்சாத் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அது எவ்வாறு சாத்தியமாயிற்று? அது எப்படி சாத்தியமாயிற்று? தேடினோம், உரைத்தேனே. அத்தகைய மானிடனை ஒரு ஞானியாக, தேவனாக, சித்தனாக, சிவமாக மாற்ற இயலுமோ என்கின்ற நிலைக்கு கிடைத்த வெற்றி பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உரையாடல் இறை உரையாடலே. இறை உரையாடுகின்ற தலத்தில் தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று உங்கள் கண்களை மூடி ஒரு கணம் உற்று நோக்கி செவி மட்டும் கேளுங்கள். கண்களை மூடி அகத்தியம் தெரிவான் அந்த நிலையில் விஸ்வரூப தோற்றத்தில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணையும் ஒரு நிலை, அத்துணையும் ஒரே ஒரு நிலை. சரணாகதி என்னும் நிலைக்குள் அகத்தியன் அகப்பட்டு இன்னும் அதிலிருந்து மீளாது, சபையில் இருந்து மீளாது அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தேடினோம் தேடினோம் அகத்தியத்தை அகத்தியன் தேடினோம். விட்ட அகத்தியம் எங்காவது இருக்கின்றதா? எவனாவது அகத்தியத்தை படித்திருக்கின்றானா? அகத்தியத்தை போற்றுகின்றானா? அகத்தியத்தோடு வாழ்ந்து வருகின்றானா என்று தேடிய நிலையின் இறுதி வடிகால் தலம் அகத்தியனுக்கே உங்கள் சபையடா சீடர்களே. ஓம் அகதீஷாய நமக. வடிகால் தலமாக வண்டல்வனம் மாநகரில் அமர்ந்து அவனுக்கு இட்ட சோதனைகள், அவனுக்கு இட்ட கட்டளைகள், அவனை அழைத்து சென்ற அத்துணை தவ தடங்கள் எல்லாம் அத்துணை ஆலயங்களிலும் அவன் தவ ஆற்றல் பதியப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. சாதாரண நிலை கொண்டு உங்களை அழைத்து வந்து இங்கு அவன் அமர வைக்கின்ற ஆற்றலை பெறவில்லை. அமர வைத்து இருக்கின்றானே. அருகாமையில் 2 சீடர்களை அமர வைத்து அகத்தியனாக, விஸ்வாமித்திரனாக, 14 சித்தர்களாக வடிவமைக்கின்ற ஆற்றலை அவன் எங்கிருந்து பெற்றிருக்கின்றான்? அவனுக்குள் இருந்து பெற்றிருக்கின்றான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொருவனும் அவனவன் நிலையை ஆராய்ந்து உள்ளுக்குள் அவன் உரைத்தவாறு சிவமுள் இருக்கின்றார் என்கின்ற தத்துவத்தை உணர்கின்ற பொழுது உங்களை இழந்து நீ இறந்து உனக்குள் துறந்து நீ உணர்கின்ற பொழுது நீயும் சிவமகா வாழை சித்தனே என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள்
அதிசயங்கள் அபூர்வங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன பூவுலகில். ஒவ்வொரு இறையாளர்களுக்குள்ளும் இறை இருக்கின்றான். அவன் இறையாளனாக வலம் வருகின்ற பொழுதுதான் இறை அவனுக்குள் இருந்து பணி செய்யும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எமக்கு நான் என்கின்ற நிலையோடு வலம் வருகின்ற இறையாளன் ஒரு பொழுதும் ஜெயித்ததில்லை பூவுலகில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பிறருக்காக பிரபஞ்சத்திற்காக தன் சீடர்களுக்காக தன்னுடைய பிரபஞ்சத்தை தன்னை வாழ வைக்கின்ற பிரபஞ்சத்திற்காக என்று எவன் ஒருவன் ஒரு பொருளை பெறுகின்றானோ அவன்தான் உண்மையான இறையாக வலம் வருவான். இறையாற்றலை மிஞ்சிய சிவமகா நிலையாக வலம் வருவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்படி அழைத்து சென்றோம் இவனை அகத்தியன் யாம். அழைத்து சென்றோம் இன்றும் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று எங்கள் பயணம் நிறைவு பெறாது தர்ம யுகமாக ஒவ்வொருவனையும் மாற்றுகின்ற காலம் வரும் வரை எங்கள் பயணத்திற்கு நிறைவில்லை என்று கூறுகிறோம். தேடினோம், தேடி பெற்றோம் ஒரு சித்தனை, இறையை, சிவத்தை, சிவமகா வாளை சித்தனை. அவனுக்குள் இருந்து தானடா அகத்தியனால் உரையாட இயலும் என்று கூறுகின்றோம். இறைவனுக்குள் இருந்துதான் ஒரு இறை ஆற்றல் பெற்ற சித்தன் உரையாட இயலும். இறை சித்தனாக உரையாடுபவன் இறையாகத்தான் உரையாடுவான் என்று கூறுகின்றோம். அப்படி அழைத்து சென்ற அவனோடு பல்வேறு ஆலய தடங்களில் அவன் பட்ட இன்னல் துயர் துன்பங்கள் எல்லாம் அவன் அறிய மாட்டான். ஏனெனில் அவனுக்கு அதெல்லாம் துன்பங்களாக தெரிவதில்லை என்று கூறுகின்றோம். தன்னை நோக்கி எறிந்த வசை பாடல்கள், சூழ்ச்சி, வஞ்சகம், போட்டி, பொறாமை, அத்துணை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் எம்மேல் தூவினானே. அரளி மலர் தூவல்களாக, அகத்திய மலர் தூவல்களாக ஏற்றுக்கொண்டு வளம் வந்ததன் பரிசு அற்புதமாக உங்கள் முன்னால் சிவமகா வாழை சித்தனாக அகத்தியனையும் விஸ்வாமித்திரனையும் 11 சித்தர்களையும் அழைத்து அமர வைத்து வெற்றி கண்டு இருக்கின்றான் என்று கூறுகின்றோம். வெற்றி பெற்று விட்டான். சிவமகா வாழை சித்தன் வெற்றி பெற்று விட்டான். அவன் தர்மயுகமாக, தர்மசீலனாக, தர்ம தேவதையினுடைய மைந்தனாக வாழ்ந்து வருகின்றான் பூவுலகில். அவனை பின்தொடர்ந்து அவன் அடிதொட்டு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் அவன் போல் வலம் வருவதற்கு முயற்சி செய்வானே ஆயின் அவனுக்குள் அகத்தியம் பரவி வலம் வருவோம் என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு தேடி அவனை அழைத்து சென்ற அற்புத நிலை கொண்ட தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெற்று அருகாமையில் அமர்ந்திருக்கின்றாளே தேவி பார்வதியின் வடிவம் கொண்டு அற்புதமான அவனுடைய இல்லால் அவனுடைய அத்துணை சேவைகளுக்கும் ஒன்றாக நின்று அவளை துறந்து அவனுக்குள் அவள் இறந்து அவனோடு வலம் வருகின்ற காரணத்தால் தேவி பார்வதியாக அகத்தியன் வழிபட்டு வருகின்றான். அற்புத நிலையாக அவளை இழந்து தன்னுடைய மழலையர்கள் அனைவரையும் அத்துணையும் பிரபஞ்ச மகாசபைக்காக தாரை வார்த்த ஒரு அன்பு சித்தனோடுதான் அகத்திய சித்தன் உலா வருகின்றோம் என்று கூறுகின்றோம். எத்துணை நிலையையும் தாரை வார்த்த அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு அகத்தியன் அவனோடு பயணிக்கின்ற ஆற்றலை அகத்தியனுக்கு அவன் வழங்கி இருக்கின்றான். நிச்சயமாக இங்கு இருக்கின்றான் எங்கும் இருக்கின்றான். உயிரோடு அவனால் ஒரு சீடனை இறைவனாக மாற்றி அவனுக்குள் இருந்த அகத்தியனை உரையாட வைக்க இயலுமோ அத்தகைய ஆற்றலை எவன் பெற தகுதி இருக்கின்றானோ அவன் இடம்தான் அகத்தியம் குடியிருப்போம் என்று சூட்சமத்தை உணர்ந்து பாருங்கள். இயல்பில் மாநில நிலை கொண்டவர்கள் எவர்களும் இங்கு அமரவில்லை. ஒரு கணம் கண் மூடுங்கள், யாம் உரைத்தவாறு கைலாயம் கண்ணில் தெரியும். கைலாய நாதன் உங்கள் சிந்தையில் சூட்சமத்தில் அருள்வான் என்று கூறுகின்றோம். இப்படி அகத்தியனை ஒரு மானிடனை புகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அகத்தியத்தை வெற்றி பெற்று அகத்தியனை வெற்றி பெறச் செய்த சிவமகா வாழை சித்தனே உமக்கு நல் ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக. இத்துணை உரையாடல்களும் அவனை வாழ்த்துவதற்கென்று கூறிய முகப்புரை என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. வாழ்த்துக்கள் அனைத்தையும் அவனுக்கு தருகின்றான். மறுமொழி அவன் எவனுக்கு கொடுப்பானே ஆயின் அகத்தியன் திருவடியில் அத்துறையும் சமர்ப்பிப்பானடா ஆசிரியர்கள். ஓம் அகதீஷாய நமக. கிரீடத்தையும் மகுடத்தையும் துறந்தவன் அவன் அத்துணையும் துறந்தவனாக இருந்ததால் அவனுடைய மனக்கதவு திறந்திருந்தது. அகத்தியம் அகமமைத்து அவன் அகத்தை அகமாக மாற்றி அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சித்தனுக்கும் இல்லாளுக்கும் தேவி பார்வதி வடிவம் கொண்டவளுக்கும் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு எம் மைந்தனாக யாம் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் எம்மோடு எம் சொல் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றானே அற்புதமான சித்தன் விஸ்வாமித்திரனுக்கும் எம் நல்லாசியை வழங்கும்.
ஓம் அகதீஷாய நமோ நமக. அவனோடு கணங்களோடு கணங்களாக இறை நிலை கொண்ட 11 சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் யாவருக்கும் அகத்தியன் யாம் அந்த பிரம்மாண்ட சிவனாக மாறி நல்ல ஆசியை வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உள்ளிருக்கும் கர்ம நிலையெல்லாம் தெரித்து ஓடுகின்ற அற்புதமான நாம வழிகளை உரையாடுகின்ற எம் சீடர்களே, ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்திற்குள் அத்துணையும் உள்ளது என்று அகத்திய நாமம் தவிர வேறு நாமம் உரைக்காத அகத்தியனோடு பயணித்த அந்த பிரம்மாண்ட சிவத்தின் மறு ஆற்றலை, சிவ ஆற்றலை பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தை இணைத்து அகத்தியனோடு கூறும் பொழுது கர்ம வினைகள் அகல்கின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எங்கும் இதிகாச புராண நிலைகளில் எல்லாம் கூறப்படாத அற்புதமான தத்துவம், அத்துணை தத்துவத்தையும் அதனை கற்று தன்னுடைய மனநிலைக்குள் பதிய வைப்பது ஞானம் அல்ல. மத குருமார்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற வேத ஆகமங்களை கரைத்து குடிப்பது ஞானம் அல்ல. உன்னை நீ தெளிந்து தேர்ந்து உனக்குள் இருந்து உருவாகி பார், நீர்தான் ஞானம் அடைந்தவன் ஞானி என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை மொழிகளை கற்றுக்கொண்டாலும் எத்துணை மொழிகளை கற்றுக்கொண்டாலும் அன்பு என்னும் ஒற்றை சொல், ஒற்றை மொழியை ஒருவன் உள்ளுக்குள் பதிய வைப்பானே ஆயின் அவன்தான் சிவம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதனை கற்றுக் கொடுக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புதமான சித்தன் எங்கும் இது போன்று 14 லோகங்களிலும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இது போன்று அகத்தியனை உரையாட வைக்கின்ற ஆற்றல், அகத்தியனை மாநில நிலைக்குள்ளிருந்து உரையாட வைக்கின்ற ஆற்றல் 14 லோகங்களில் ஏன் தேவேந்திரன் கரத்தில் கூட, திருமுருகப் பெருமான் கரத்தில் கூட, மகாவிஷ்ணுவின் கரத்தில் கூட இந்நூல் இல்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. சிவத்தின் கரத்தில் கூட இல்லை, ஏனெனில் சிவமாக நூலாக வந்து விட்டான். அவன் கரத்தில் இல்லை, அவன் என் கரத்தில் இருக்கின்றான். என் கரத்தில் சிவன் என் கரத்தில், என் மலர் மாலையில், என் உடையில் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான். சிவம் அவன்தான் சிவமகா வாழை சித்தன். என் நெற்றி சுழுமுனையை உற்று பாருங்கள், சித்தனின் சுழுமுனை ஒன்றாக தெரியும், விஸ்வாமித்திரின் சுழுமுனை ஒன்றாக எரியும் என்று கூறுகின்றோம். யார்? ஓம் அகதீஷாய நமக. இவ்வார்த்தைகள் எல்லாம் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பெருக்கெடுத்த வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன? மானிடன் கற்றுக்கொண்டால் வராது, அவன் பெற்றுக்கொண்டால் வராது. உணர்ந்தால், இவனோடு கலந்தால் ஆதிகரை சூட்சம நூலாக மிளிரலாம் பிரபஞ்சத்தில் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. எங்கு இறையாளர்கள் உரையாடுகின்ற உரைக்குள் என்ன இருக்கும்? கற்றது இருக்கும், பெற்றது இருக்குமா? பெற்றவன் உள்ளிருந்து பெற்றதை வழங்கி இருக்கின்றான். பெற்றவனை இவனுக்குள் பெற்றுக்கொள்ள வைத்தவனோடு நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வந்த அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. சித்தர்கள், தேவர்கள், ஞானியர்கள் இறையெல்லாம் எங்கு இருக்கின்றார்கள்? எங்கு இருப்பார்கள்? ஆலயமாக மலை முகடுகள், காடுகள், வனாந்திர நிலைகளிலெல்லாம், பனிப்பிரதேச நிலைகளிலெல்லாம் சென்று தேடுகின்றீர்களே, எங்கு அவனை உணர்ந்தீர்கள்? எவ்வாறு உணர்ந்தீர்கள்? எப்படி உணர்ந்தீர்கள்? என்ன அறிந்தீர்கள் என்கின்ற வினாவிற்கு ஒருவன் விடையளியுங்கள் பார்க்கலாம் அகத்தியரிடம். எவன் ஒருவனை நினைக்கின்ற பொழுது, ஒரு வாழும் குருவாக ஒரு மானிடனை, ஒரு மானிடன் அவனை உயர்வு நிலை கொண்டு ஏற்று அவனை இழந்து சரணாகதியோடு, அவனை தன்னை தான் இழந்து சரணாகதியோடு அர்ப்பணிப்போடு உங்களோடு வயதிலும், உங்கள் வாழ்விலும், உங்கள் நகரிலும், உங்கள் ஊரிலும், உங்கள் குடும்பத்திலும் ஒன்றாக வாழ்ந்து வருகின்ற ஒரு மானிடனை எவனொருவன் இறைவனாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை பெறுகின்றானோ அவனுக்குள்ளிருந்து இறை தெரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையைத்தான் அங்கிருந்து இன்று வரை சித்தர்கள் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தேவர்களும் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உற்றுப்பார் இவன் உரைத்தவாறு அவனை அவன் முன்னிலைப்படுத்தாது என்று அவன் இன்னொருவனை முன்னிலைப்படுத்துகின்றானோ அவனை இறை இது போன்று கிரீடம் வழங்கி வாழ்த்தும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கிரீடத்தை எவன் அளித்திருக்கின்றான்? இச்சீடனுக்கு எவன் அளித்திருக்கின்றான்? சித்தன் அளித்திருக்கின்றானடா. இவன் உண்ணும் உணவிற்குள் சித்த நிலை கடந்த உணவாக அத்தகைய பிரபஞ்ச பஞ்ச நிலைக்குள் இருக்கின்ற அத்தகைய சுவைகள் உள்ளிருந்தால் இவனாடு அருந்த இயலாது. இவன் அருந்தினால் இவனுடைய சித்த ஞான உடம்பிற்கு ஆகாது என்று இவனை, இச்சீடனை
இங்கிருந்து அனுப்பி வைத்து நீர் விரும்பும் உணவை நீர் விரும்பியவாறு உண்டுவா என்று அகத்தியனாக அனுப்பி வைத்தானே சித்தன், அவன் சாற்றிய கிரீடமடா இது என்று வாழ்த்து. ஓம் அகதீஷாய நமக. கிரீடம் இவன் கொடுத்தாலும் இவன் அணிந்திருப்பது அவன் சிரசில் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் சரணாகதி, அர்ப்பணிப்பு, அடிபணிவு. ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் குடும்பத்திலேயே ஒருத்தரை ஒருவன் ஏற்றுக்கொள்வதில்லையே, பிரபஞ்சத்தில் இருக்கும் மாற்றானையா ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றேன். ஓம் அகதீஷாய நமக. பக்குவம் வேண்டும். இவன் உரைத்தானே, ஒருவன் எது செய்தாலும் அசையாது அமர்ந்திருப்பான், அசையாது சென்று கொண்டிருப்பான், எதிர்வினையாற்றாது சென்று கொண்டிருப்பான். ஏனெனில் அவனுக்குள் இருந்து இறை விளையாடி கொண்டிருக்கின்றான், வினை செய்து கொண்டிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலையாக, அதிசய அபூர்வ நிலையாக சிவமகா வாழை சித்தன் என்னும் 14 லோகங்களின் ஆற்றலை தாங்கிய அற்புதமாய் இத்தகைய மாற்று உலகம் யாம் தான் உரைத்திருக்கின்றோம். அத்தகைய வார்த்தையை இனியும் சபையில் உரைக்க கூடாது என்று, களி என்ற வார்த்தையும் சபையில் உரைக்க கூடாது என்று அகத்தியன் தான் ஆணையிட்டு இருக்கின்றோம். ஏனெனில் சித்தனோடு வலம் வருகின்ற உண்மையான சீடன் கலியுகத்தில் இல்லை. அவனுக்குள் தர்மம் குடியிருக்கின்றது. தர்ம யுகத்திற்குள் வலம் வருகின்றான். தர்ம யுகம் சித்தன், சித்தனுக்குள் சீடனாக வலம் வருகின்ற பொழுது அவன் தர்மனாகத்தான் வலம் வருவான். ஏனெனில் அதனால் தான் அத்தகைய வார்த்தையை எம் சபையில் உரைக்க வேண்டாம் என்று அகத்தியன் கட்டளையிட்டோம். அகத்தியன் கட்டளையை மீறி ஒரு எள்முனை அளவு கூட மீறாத அற்புதமான ஒரு மானிடன் தானடா உங்கள் சிவமகா வாழை சித்தன். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் கூறினால், அகத்தியன் உரைத்தால் அதற்கு மறு வினா அல்ல, சித்தன் திருவாய் மொழிகளில் இருந்து என்று கூறுகின்றோம். அவன்தான் சீடன், அவன்தான் எம் சீடன், அவன்தானடா உங்கள் ஆசான் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் சொல் மீறாத அர்ப்பணிப்பு சரணாகதியோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் என் கண்ணில் தெரிகின்றான், என் கண்ணில் தெரிகின்றான். குருவினுடைய வார்த்தை என்றால் அது இறையின் வார்த்தை என்று எவனொருவன் அவனை பிரபஞ்சமாக, பஞ்சபூதங்களாக, 14 லோகங்களின் ஒட்டுமொத்த ஆற்றலாக எவனொருவன் ஏற்றுக்கொள்கின்றானோ, குலதெய்வத்திற்கும் மேலாக முழுவதுமாக முதல் நிலையாக அவன்தான் எம் சீடன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் சரணாகதி என்றால் மிகவும் பிடிக்கும். சரணாகதி மட்டும்தான் பிடிக்கும், ஆளுமை தன்மை பிடிக்காது என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீஷாய நமக. அடைந்து பார், அடிபணிய கற்றுக்கொள், ஆணையிடும் ஆற்றல் வந்து அமரும் உன்னில். ஓம் அகதீஷாய நமக. எவருக்கு ஆணையிடலாம், மாற்றானுக்கு ஆணையிட தேவையில்லை. நீ அருகாமையில் அமர்ந்திருப்பவனுக்கு நீ ஆணையிட தேவையில்லை. பஞ்சபூதங்களுக்கு ஆணையிடலாம், நவ கிரகங்களுக்கு ஆணையிடலாம், ஆற்றலை பெறலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாக தைரியமாக கூறலாம், அகத்தியன் சபையில் நவக்கிரகங்களுக்கு வேலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. கிரக சஞ்சாரங்களை வேறறுத்த சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. சீடர்களுக்கெல்லாம் ஜாதகம் கிழித்தெறியப்பட்டு விட்டது அகத்தியன் கரத்தால் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு சீடனும் ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்து இவனை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், இவனோடு உரையாடுகின்றான். இவனை கண்களோடு நேராக காணாத சீடன் இவனை அவன் இல்லத்தில் காண்கின்றான், இவன் உரையாடலை காண்கின்றான். இவன் மூச்சு காற்றை அவன் மூச்சு காற்றோடு இணைத்து தவ குண்டலினி ஆற்றலாக நெற்றி சுழுமுனையில் இவனை காண்கின்ற ஆற்றல் எங்கிருந்து பெற இயலும்? இறையால் மட்டுமே தர இயலும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய இறை வழங்கிய கொடையை இவன் பெற்று என்ன செய்து கொண்டிருக்கலாம், என்ன செய்திருக்கலாம்? அற்புதமாய் ஒரு இல்லத்தில் அமர்ந்து சிவத்தோடு உரையாடி மகிழலாம், சிவத்தை மடியில் தவளவிட்டு மகிழலாம், சிவமாய் வலம் வரலாம், சித்துக்களை பெற்று இவன் அத்துணை அருள் பொருள் செல்வங்களோடு வாழலாம். அல்ல, இவனுக்கு இட்ட கட்டளை, அகத்தியன் இட்ட கட்டளை, பிரபஞ்சத்தை மாற்று, யுகத்தை மாற்று. அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட சித்தன் தானடா எம் சீடன் உங்கள் ஆசான் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்படி ஒரு ஆற்றலை ஒரு மானிடனால் தர இயலுமோ அவன்தான் இறைவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எவனை நினைத்தால் சுழுமுனை, நெற்றி சுழுமுனை தீப்பொறியாய் தெரியுமோ அவன் தானடா உண்மையான இறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பஞ்சபூதங்களின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற மானிடனே, உன்னை சுற்றி இருக்கும் பஞ்சபூதத்தோடு உன்னுடைய பூதங்களை இணைத்து பார், நீ இறை பூத கணமாக வலம் வரலாம். அவ்வாறு இணைத்தவனோடுதான் அகத்தியன் இறைவனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் உரைத்தான். அவன் கூட முகப்புரையில் முதலாவதாக இச்சபை பற்றி உரை, சற்றங்க தொடக்க நிலையாக நீ உரை என்று கூறினான். அவன் உரைத்தான்.
நீங்கள் அத்துணை ஜென்ம காலங்களிலும் செய்த புண்ணியங்கள் இங்க தான் இடம் இருக்கு. உங்களை எல்லாம் இங்கு வந்து அழைத்து அமர வைத்திருக்கின்றது என்று கூறினான். நிச்சயமாக அகத்தியன் கூறுகின்றோம், புண்ணியங்கள் வந்து அமர வைத்திருக்கின்றன, பாவங்கள் வேறறுக்கப்பட இருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாக இறை நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது கூற்று. எல்லாம் அவன் செயல் என்று கூறுகின்றீர்களே, உன் செயல் அவன் செயல் போல், அவன் செயல் போல் நடந்தால் திகழ்ந்தால் நீதான் அவன், நீ உன் விதியை மாற்றலாம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உன் வாழ்க்கை உன் கையில் என்று பூவுலகில் எழுதியிருப்பார்கள். அதன் அர்த்தம் என்ன? எழுத்துக்களுக்குள் மட்டும் அல்ல, உன் விதி உன் கையில் தான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எப்பொழுது உன் விதி மாற்றப்படும்? வாழும் இறையாக ஒரு குருவை இறுக பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக சொல்கின்றோம் அகத்தியன், சிவனை குருவாக ஏற்றவனால் கூட கிடைக்க பெறாத ஆற்றல் ஒரு குருவை சிவனாக ஏற்றுக்கொண்டால் கிடைக்க பெறலாம் என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயமாக கூறுகின்றோம், சிவனால் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் இல்லாவிட்டால் சிவனால் ஒன்றும் செய்ய இயலாது, நாம் கட்டளையிட்டால் தானடா சிவம் பணி செய்யும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தைரியமும் ஆற்றலும் எங்கிருந்து உரைக்க முடியும்? அகத்தியனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் 14 சித்தர்களுக்கும் அவர்கள் பணியை பார்த்து சென்று கொண்டிருப்பார்கள். சிவனே என்று வணங்கி அவனை தவத்தில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். எதற்காக? பூவுலகில் சாக்கடை நிலைக்குள் வந்து உழன்று கொண்டு உரையாட வேண்டும். ஏனெனில் அழிக்கப்பட்டிருக்கும் ஒரு புல் கூட மிஞ்சாது அழிக்கப்பட்டிருக்கும். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தகைய பூவுலகம் காணாதிருந்திருக்கும். அகத்தியன் சூளுரைக்கின்றோம், தடுத்து நிறுத்தியவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல். பரந்தாமனை காக்கும் சக்தியை, முப்பெரும் ஆற்றலின் ஓர் ஆற்றலை தடுத்து நிறுத்த மானிடனுக்கு முடியுமோ? அவனில் ஆற்றல் உள்ளதோ? தடுத்து நிறுத்தினான். யுகம் அழிவதை தடுத்து நிறுத்தினான். கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய ஒரு சிவமகா அவதாரமடா உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதற்கெல்லாம் சூட்சம கதைகள் நிறைய இருக்கின்றன. சித்தனோடு வந்து அமர்ந்து பாருங்கள். பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலத்தில் அவனோடு ஒரு நாளிகை, 2 நாளிகை, 1 நாள், 2 நாள் இருந்து உரையாடி பாருங்கள். நீங்கள் ஞானியாகவில்லை எனில் அகத்தியன் இடமாறி தென்புதிகை சென்று விடும். ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் இருந்து உரையாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறையின் வார்த்தை. நிச்சயமாக அகத்தியன் கூறுகின்றோம், ஓம் எவனாலும் கற்றதைத்தான் உரைக்க இயலும், வர வர உரைக்கின்ற ஆற்றல் எம் சபையில் தானடா உள்ளது. ஓம் அகதீஷாய நமக. வந்து கொண்டிருக்கும், எங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் சிவம் அவனுக்குள் இருந்து வழங்கிக் கொண்டிருப்பார். இங்கு இதன் தன்மை என்னவென்று இவனை உணர்ந்த உயர் சீடர்களுக்கு புரியும். அவன் கண்டான் அற்புதமாய் சிவசூட்சம நூலினுடைய பணி என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இவனுக்கும் சீடர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, பிரபஞ்சத்திற்கும் இவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அகத்தியனுக்கும் இவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, பஞ்சபூதங்களோடு இவன் கலந்துரையாடுகின்ற ஆற்றலின் மூலமாக சீடர்களுக்கு எவ்வாறு ஆற்றலை பகிர்கின்றான் என்கின்ற ஆற்றலை அவன் உணர்ந்தான். நெற்றி சுழுமுனை ஜோதியாக வெளிவந்து தவ குண்டலினி எனும் அத்துணை சக்கர நிலைகளில் இருந்தும் ஏறுகின்ற வெப்பத்தை இவன் கண்டான். எங்கிருந்து இது தொடர்பு படுத்தப்படுகின்றது என்கின்ற சூட்சமத்தை கண்டான் இவன். அப்படி காணலாம் ஒவ்வொருவரும் என்று கூறுகின்றோம். உங்கள் தவ குண்டலினி ஆற்றலை நீங்களே உணரலாம், உங்கள் ஆன்மாவை நீங்கள் காணலாம். என் நிலையில் என் ஆன்மா உள்ளது என்கின்ற சூட்சமத்தை ஒரு குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம், அறிவதற்கென்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்த நிலையெல்லாம் எங்கிருந்து வரும்? ஒரு குருவை சரணடைந்தால் மட்டுமே வரும். யாம் திருமுருகப் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டோம், அகத்தியனை குருவாக ஏற்றுக்கொண்டோம், பாம்பாட்டியை குருவாக ஏற்றுக்கொண்டோம். காகபுஜண்டன் சமாதிக்கு இடைவிடாது சென்று கொண்டிருக்கும். புஜண்டன் உரையாடினானா? உன்னோடு உரையாடினானா? பாம்பாட்டி உரையாடினானா? சிவம் உரையாடினானா? அகத்தியன் வினவுகின்றோம். உரையாடுவோமடா. ஆதி கைலாய இறை சூட்சம நூல் கொண்டு சிவமகா வாழை சித்தன் சாதாரண களி சாக்கடை நிலைக்குள் உழன்று வருகின்ற ஒரு மாநிலனை சித்தனாக மாற்றம் செய்ய பெற்று அவனுக்குள் இருந்து இவன் உரையாடுவான் சிவமாக என்று கூறுகின்றோம். என்ன தெரியும் இவனுக்கு? என்ன தெரியும்? மாற்று மதத்தை சார்ந்தவன் இவன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய. மாற்று மதத்தில் ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு அன்பு சித்தனாகிய இயேசுபிரானை வணங்கி வந்த சீடனடா இவன். உங்கள் முன்னால் அகத்தியனாக கொக்கரித்துக் கொண்டிருப்பவன். இங்கு மதம் கடந்த, இனம் மொழி கடந்த அற்புதமான உயர் ஞானம் ஒன்றுதான் உண்மையான இறைவன் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய. ஞானத்தின் கீழ் அனைவரும் சமம்.
ஒரே ஒரு ஆற்றல், பஞ்சபூத இறையாற்றல், பிரபஞ்ச ஆற்றல், அதற்கு மாற்று சக்தி இல்லை என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். இருந்தால் இங்கு வந்து அமர்ந்து உரையாடி நீங்கள் காமியுங்கள், நான் பார்க்கலாம். ஓம் அகத்தீசாய. அகத்தியன் சவால் விடுகின்றோம். இறைவனை இயேசு பிரானை இங்கு வந்து உரையாட வைக்க இயலுமா? இவனால் இயலும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. உரையாடி இருக்கின்றான். இருநாளிகை பொழுது சிவசுத்தம நூலிலிருந்து அன்பு சித்தன் உரையாடி இருக்கின்றான் இயேசு பிரான். ஓம் அகதீசாய. அவனும் ஒரு மானிடன், அத்துணை சித்தர்களும் மானிடன். அவனவன் ஆங்காங்கு அந்தந்த எல்லையில் இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை. கல்லெறிகின்றான், சிலுவையில் அறைகின்றான், விரட்டி அடிக்கின்றார்கள், பித்தன் என்று கூறுகின்றான். இறந்தவுடன் சமாதியை சென்று முட்டி முட்டி மோதி ஓம் அகதீசாய நமக. இருக்கும் பொழுது வலம் வந்து பாருங்களடா. ஒரு சித்தன் நான் சித்தன் என்று அவன் கூற மாட்டான். இறைவன் அகத்தியனாக உருப்பெற்று வந்து உடனமர்ந்து கூறுகின்றான். அவன் ஏனெனில் தன்னை புகழ்வாடுகின்ற ஒருவன் சித்தனாக உயர இயலாது என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் இறைவனாக வந்து அமர்ந்து இவன்தான் சித்தன், வலம் வாருங்கள் என்று கூறுகின்றோம். ஏற்றுக்கொள்வதற்கு பிரபஞ்சத்தில் தகுதி இல்லை எவனுக்கும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனாக வலம் வரலாம். இறைவனாக வலம் வரக்கூடிய ஆற்றல் என் சபையில் உள்ளது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் வேற்று மாற்று தலங்களில் சென்று இது போன்று உரையாட மாட்டோம், இருப்போம், ஆங்காங்கு இருப்போம். அனைவருக்குள்ளும் அகத்தியம் இருக்கின்றோம், அகத்தீயாக அமர்ந்திருக்கின்றோம். உன் அகத்தீ அகழ்கின்ற பொழுது அகத்தியன் குளிராக வெளிவருவோம் என்று ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் ஒவ்வொரு மானிடனுக்குள்ளும் இருந்து உரையாடுகின்ற ஆற்றலை பெற்றுவிட மாட்டோமா என்று அகத்தியன் தேடி அலைந்த நிலைக்கு கிடைத்த ஒப்பற்ற தலம் பிரபஞ்ச மகாசபை தலம். ஒப்பற்ற சித்தன் உங்கள் ஆசான், ஆற்றல் பெற்ற நூல் ஆதியிறை சுற்றம நூல், சிவத்திடம் அதிகாரம் பெற்ற சிவத்திடம் அனுமதி பெற்று யாம் இத்தகைய சபையை வெளியில் பிரபஞ்சத்திற்கு உரைப்பதற்கு அவன் அனுமதியின் பால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அனுமதி வழங்கினோம். ஏன் 33 ஆண்டுகளாக சித்தன் என்ன செய்தான்? சிவமாக அமர்ந்தான். சிவனே என்று சிவமாக அமர்ந்திருந்தான். தவம் ஏற்றினான். அகத்தியன் இட்ட கட்டளை ஏற்று அமைதியாக அமர்ந்திருந்தான். அமைதிக்கு பின்பாக என்ன நேரும், அமைதிக்கு பின்பாக என்ன வரும்? சிவம் தன் ஆற்றலை வெளிப்படுத்தினார். பிரபஞ்சத்திற்கு இறை சூட்சம நூலின் மூலமாக முதலாக பறைசாற்றினோம். சாதனங்களின் மூலமாக பறைசாற்றினோம். நீங்களும் விளம்பரம் தானடா தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஊர் ஊராக செல்வது எதற்கு? விளம்பரத்திற்கு அல்ல, உங்களை மாற்றுவதற்கு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. உங்களுக்குள் அமர்வதற்கு, மாற்றுவதற்கு என்றால் அது தவறாக சென்றுவிடும். உங்களுக்குள் அமர்வதற்காக அகத்தியன் இவனை அழைத்துக் கொண்டு ஆங்காங்கு இழுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்தில் உங்களை எல்லாம் அவன் அங்கு அழைத்து இருக்கின்றான். இயல்பில் அவனை யான் உங்களை நோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நடைபெற்று கொண்டு வருவது அனைத்தும் சூட்சமம். இயல்பு நிலையில் இறைவனை இவனுடைய ஆற்றலை இறை ஆற்றலாக காண வேண்டும் எனில் யாம் உரைத்தவாறு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குருவை இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட நாம் கூறவில்லை. அவரவர்கள் ஒரு குருவை வைத்திருப்பீர்கள், ஆங்காங்கு வைத்திருப்பீர்கள். வாழும் குருவை யாம் உரைக்கின்றோம். அவனுக்குள் குற்றம் பாராது, அவன் சுற்றம் பாராது, அவன் நதி மூலம் ரிஷி மூலம் பாராது, அவனை இறுக பற்றி பாருங்கள், அவனுக்குள் சிவத்தை காணலாம் என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. அப்படி அவன் நதி மூலம் ரிஷி மூலம் காணாது அவனுக்குள் இருந்து நீ அவனை சிவனாக உற்று நோக்கவில்லை எனில் நீ வரவேண்டிய தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எமக்கு ஒரு சீடன் இருக்கின்றான். தென்பொதிகை தலத்தின் அடிவாரத்தில், மேல் பகுதி அடிவாரத்தில் ஒரு சீடன் இருந்தான். ஒரு குருவை இறுக பற்றி வலம் வந்தான். அக்குருவுதான் உயிர், அக்குருதான் இறைவன், அக்குருதான் அனைத்தும் என்று அவன் சொல் கேட்டு அவன் கூறிய அத்துணை வார்த்தைகளையும் உயர் சித்த குருவாக இறையாக ஏற்று ஒருவன் வலம் வந்தான். அவன் கூறினான் இவனிடம், நீர் சென்று ஒரு நாள் சிவத்தை அடைவாயடா. நீ நதி போல் ஓடிக்கொண்டிருக்க கூடாது, நீர் சென்று சமுத்திரத்தில் சேர வேண்டும் என்று உரைத்தான். அச்சமுத்திரம் எது? சிவமகா வாழை சித்தன் என்னும் பெரும் கடல்தான் அச்சமுத்திரம் என்று. ஓம் அகதீசாய நமக. அவன் இகலோகம் விட்டு அகல்கின்ற பொழுது இவன் திக்கு தெரியாது அலைந்து ஆங்காங்கு அலைந்து இறுதியில் ஒரு குருவும் உண்மையான குருவாக இருக்க இயலாதே, யாம் பிரபஞ்சத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்ற நிலையோடு அவன் அமர்ந்திருக்கையில், அவனுடைய சாதனத்தை புரட்டி கொண்டிருக்கையில் வந்தான் எம் சித்தன் அகத்தியனோடு உரையாடினான். முதல் அனுமதியில் சாதனத்தில் விட்ட அந்த உரையாடலை கேட்டு மறுகணம் இவனுக்கு அழைப்பு விடுத்து வந்து அமர்ந்தான் இறை சபையில் என்னுடைய முதன்மை சீடனாக என்ற அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. இறைவனை
எவருக்குள் காணலாம்? ஒரு குருவிற்குள் காணலாம் என்கின்ற தத்துவம் அவனுக்குள் பதியப்பட்டிருக்கின்றது. ஆனால் குரு இல்லையே, அவன் இகலோகத்தை விட்டு அகன்று விட்டானே, என்ன செய்ய என்று தடுமாறிய வேளையில் ஒரு ஆழி பெருங்கடலாக அத்துணை ஆற்றலையும் பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் கிடைக்கப்பட்டான். இது எவர் மூலமாக? இது யார் மூலமாக? இது யார் மூலமாக கிடைக்கப்பெற்றது? மண்ணாங்கட்டி வடா பிரபஞ்ச மகா உண்மையான சரணாகதி, உண்மையான அர்ப்பணிப்பு. அவன் எவன் மேல் பற்று கொண்டிருந்தானோ அந்த பற்றின் தன்மை, பற்றின் வடிவம் ஒரு சிவமாக உருப்பெற்று இவனை கண்களில் காண்பித்தது என்றார். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்து கொள் சீடனே. அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் இது போன்றுதான். ஒவ்வொருவனுக்கு இளைத்தவன் சளைத்தவன் அல்ல. எம் சீடர்கள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய சீடர்களை மட்டும் வைத்து வேற்று நிலையிலிருந்து வந்தவர்கள் உற்று நோக்கி ஒரு நாள் அமர்ந்து பாருங்கள். இவனோடு அவர்கள் உரையாடுகின்ற பொழுது நீங்கள் அமர்ந்து உற்று நோக்கி பாருங்கள், காணலாம். எங்கும் காண இயலாது. பூவுலகில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேடக்கூடிய அத்தகைய நேர்காணல் நிலையில் கூட அவரவர்கள் கவனம் சிதறும், அவரவர்கள் சிந்தை சிதறும். எங்கோ சென்று கொண்டிருப்பான். ஒருவன் சாதனத்தை உற்று நோக்குவான், ஒருவன் தான் கலட்டி வைத்த காலனி எவனும் எடுத்து விடுகின்றானோ என்று நினைந்து அமர்ந்து கொண்டிருப்பான். ஒருவன் தன் மனைவி எவனும் அபகரித்து கொண்டு சென்று விடுவானோ என்று அத்தகைய சிந்தையில் இருப்பான். என் பேரன் என் மகன் என்ற சிந்தையில் அமர்ந்து கொண்டு பொருள் தேடும் அத்தகைய நேர்காணலில் அமர்ந்திருப்பான். ஆனால் எம் சித்தன் எம் சீடன் உரையாடுகின்ற பொழுது சிந்தை மட்டுமல்ல, சரீரம் இவன் சரீரமாக மாறி இருக்கும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கண்களில் இருந்து இத்துணை அளவு நீர் அவன் கண்களில் இருந்ததோ என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு தாரை தாரையாக சொட்டி கொண்டிருக்கும் அவன் கண்களில் இருந்து என்று அதுதான் உண்மையான சரணாகதி, அர்ப்பணிப்பு, அடிபணிவு என்று கூறுகின்றோம். காலை பற்றி அவனோடு புரள வேண்டிய அவசியம் இல்லை. அவனை ஏற்றுக்கொள் முழுவதுமாக. முதல் நிலையாக இந்த இரு வார்த்தை பிரபஞ்ச மகாசபையில் தாரக மந்திரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் அகதீசாய நமக. குல தெய்வத்திற்கும் மேலாக இதைவிட வேறு வார்த்தை இல்லை. குல தெய்வத்திற்கும் மேலாக குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வதை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு சிவராத்திரி நவராத்திரி காலங்களில் எல்லாம் பிரபஞ்ச மகாசபை நோக்கி வருகின்ற அற்புதமான எம் சீடர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உறவாளர்கள் கூறுவார்கள், குலதெய்வத்தை விட்டு யாரை காண செல்கின்றாய்? குலதெய்வத்திற்கு மேலா? எங்கள் குலதெய்வம் வண்டல்வனம் மாநகரில் இருக்குதடா மூடர்களே என்று கூறிவிட்டு வருகின்ற எம் சீடர்கள் தானடா சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடர்கள் என்று கூறுகின்றனர். ஓம் அகதீசாய நமக. ஒரு விஷயத்தை, ஒரு நிலையை இறுக பிடியுங்கள், சலன சஞ்சலை நிலையில்லாது பிடியுங்கள். அதனால் தான் பிரம்ம முகூர்த்த தவத்தை யாம் பிரபஞ்ச மகாசபையில் சித்தன் பிரதான நிலை கொண்டு கூறுகின்றான். அவரவர்கள் கூறுவார்கள், பிரபஞ்சத்தில் அமர்ந்தால் கிடைக்கும். கிடைக்கும் என்ன கிடைக்கும்? பொருள் வேண்டும், அருள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அத்தனையும் வேண்டும் என்று பிரபஞ்ச அத்தகைய பிரம்ம முகூர்த்த நாளிகையில் வேண்டுவார். ஒன்றும் வேண்டாம் என்று பிரம்ம முகூர்த்த நாளிகையில் வேண்டி பாருங்கள். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னதெல்லாம் உங்கள் திருவடியில் வந்து சரணடையும் என்று கூறுங்கள். ஓம் அகதீசாய நமக. அருள் மட்டும் வேண்டும் என்று கேட்டு பாருங்கள், அத்துணையும் வழங்குவான். 96 தத்துவங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள், 16 பேர்களையும் வழங்குவார்கள் என்று கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. எடுத்துக்காட்டுக்கு சாட்சிக்கு காட்சியாக எம் சீடர்கள் நிறைய இருக்கின்றார்கள். சபை வந்து சேருகின்ற பொழுது அவர்களுடைய பூர்வ ஜென்ம காலங்களில் இருந்த அத்துணை தடைகளும் நீங்க பெறுகின்றன. 20-30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வழக்கு நிலைகள் விடுபடுகின்றன. தன்னுடைய சொந்த நிலங்களில் சொந்தக்காரர்களுடைய அத்தகைய தகராறுகள் தீர்க்கப்படுகின்றன. எப்படி தீர்க்கப்படுகின்றது? சிவமகா வாழைச்சித்தன் சென்று ஒவ்வொருவரையும் சீவுகின்றானா? அல்ல, உங்களுக்குள் ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றான். உரைத்தானே ஒரு வார்த்தை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அத்துணையும் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், என்ன நிறத்தில் பிறக்க வேண்டும், உயரமாகவா குள்ளமாகவா, நிறத்தில் உயர்ந்தவனாகவா பதவியில் உயர்ந்தவனாகவா, நல்ல ஆண் மகனுக்கு பிறக்க வேண்டுமா, நல்ல பெண்ணிற்கு பிறக்க வேண்டுமா, நல்ல பெண்ணை மணக்க வேண்டுமா, நல்ல ஆணை மணக்க வேண்டுமா, நல்ல ஆண் மகனாக மகளாக பிறக்க வேண்டுமா, நல்ல இடத்தில் சென்று மனம் புரிய வேண்டுமா, இந்நிலைகளெல்லாம் எதனால் தீர்மானிக்கப்படுகின்றன? உன்னால் தீர்மானிக்கப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. பூர்வ ஜென்ம புண்ணிய பாவ கர்ம நிலைகளால் தான் அத்துணை நிலைகளும் நிர்ணயிக்கப்படுகின்றன என்னும் தத்துவத்தை எவனொருவன் தீதும் நன்றும் பிறர் வழங்கவில்லை, அத்துணையும் எம்மால் என்று ஏற்றுக்கொள்கின்றானோ அவன்தான் ஞானி, அவன்தான் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றான். ஓம் அகதீசாய நமக. அப்படி ஏற்றுக்கொண்டு இவன் இல்லம் திரும்புகின்ற பொழுது சபை விட்டு இல்லம் செல்வதற்கு முன்பாக இவனிடம் வந்து அனைவரும் சரணடைகின்றார்கள்.
ஓம் ஓம் அகதீஷாய அகதீஷாய நமக. வழக்குகள் சரணடைகின்றன, சூட்சமங் அங்கு உடைத்தெறியப்படுகின்றது. சூட்சமங்கள் சென்று இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் உடைத்தெறிகின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய அவன் இல்லம் நமக. திரும்புவதற்கு முன்பாக இவன் சில்லத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றான். இவன் அமர்ந்திருக்கின்றான். வணங்குங்கள், வாழ்த்துங்கள், சரணடையுங்கள், அடிபணியுங்கள் இறைவனுக்கு, இறை குருவுக்கு. அப்பொழுது உங்களை அகத்தியன் சரணடைவோன் நிச்சயமாய். ஓம் அகதீஷாய நமக. இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தான் உலா வருகின்றான் என்னும் உண்மையான தத்துவத்தை உரைக்கின்ற ஆதியிறை சூட்சம நூலிலிருந்து சித்தன் கூறுகின்ற உபதேச நிலைகளை உற்று நோக்கி கேட்டுக்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு மானிடனும் சித்தனாக மாறுவது உறுதி என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இவ்வளவும் நடைபெறுகின்றது. அங்கு என்னென்ன இருக்கின்றது? இவன் கூறினான், ஒரு நாளிகை பொழுதில், ஒரு தினத்தில் அல்லது 2-3 நாளிகை பொழுதில் அச்சபை பற்றி முழுவதையும் உரைக்க இயலாது என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை ஆற்றல் அங்கு குடிகொண்டு இருக்கின்றது. உண்மையில் உன் மெய்யை உண்மையாக வைத்து உன் மெய்க்குள் இருக்கும் மெய்யான இறையை உணர்ந்து நீ உற்று நோக்கு, சரணடைந்து வா, உனக்குள் மெய்யாக சித்தன் தெரிவான் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இந்த தத்துவத்தை தான் எம் சீடர்கள் அனைவரும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து காண்கின்ற தவத்தில் உணர்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் இதுபோன்று இறை சூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் ஒவ்வொரு தலங்களிலும் உருவாகி வருகின்றார்கள். இவன் எங்கிருந்தாலும் சீடன் ஆளி நாடு தாண்டி வெளிநாடுகளில் அமர்ந்திருந்தாலும் இவன் அழைத்தவுடன் அவன் அங்கிருந்து இதுபோன்ற சூட்சம நூலில் ஆசையாக பேசுகின்ற ஆற்றல் எவனால் வழங்க இயலும்? ஒரு சிவமே சித்தாக கிடைக்கப்பெற்ற ஒருவனால் மட்டும்தான் அத்தகைய ஆற்றலை இயக்க இயலும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நினைத்தால் எத்தகைய நிலையையும் பெற்றுக்கொண்டு சௌகரிய நிலை கொண்டு வாழ்ந்திருக்கலாம். அத்துணையும் பிரபஞ்சத்திற்காக என்று தாரை வார்க்கின்ற ஒருவனோடு அகத்தியன் பிரபஞ்சத்தை மாற்றுகின்ற பணிதனில் ஈடுபட்டு நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டோம் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் வெற்றி பெற்ற வெற்றி விழா திருச்சி மாநகரில் சத்திய நாராயண திருக்கோலம் கொண்டு இவனை ஏந்தி நடைபெற்ற அற்புதமான விழா அது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு வரமாக அகத்தியனுக்கு சிவம் வழங்கி கொண்டிருக்கின்றார். அகத்தியன் சித்தனுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் வரத்தை. ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு பூஜைகளிலும் வழங்குகின்றான் சிவம். அகத்தியன் இவனுக்கு வழங்க இவன் அனைத்தையும் உங்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இவ்விடம் அமைந்திருப்பதும் அமர்ந்திருப்பதும் திரு கைலாய தலம் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் பிரபஞ்ச மகா சபையில் அகத்தியனிட்ட வேண்டுகோளுக்கிணங்க சிவம் தன் கைலாயத்தை இடமாற்றி வந்து அமர்ந்து விட்டார். நிச்சயமாய் அங்கு அமர்ந்திருக்கின்றார். அதற்கு சான்று எம் சீடர்கள் சாட்சியாக காட்சியாக பார்க்கின்றார்கள் என்று கூறுகின்றனர். ஓம் அகதீஷாய நமக. இவன் உரைக்க வேண்டாம், அவன் உரைக்க வேண்டாம், இவன் உரைக்க வேண்டாம். சீடர்களினுடைய அனுபவ நிலைகள், சீடர்களினுடைய அற்புதமான அணுக்கரக நிலைகள் அவனுக்குள்ளிருந்து எப்படி பணி செய்து கொண்டிருக்கின்றன, அவன் எத்தகைய காட்சியை பெறுகின்றான் என்பதை சீடர்கள் இனி உரைப்பார்கள். வரும் நிலைகளில் உரைப்பார்கள். அவர்கள் கண்ட காட்சியை உரைப்பார்கள். பிரம்மாண்டமாக இருக்கும், கூறுவதற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏனெனில் அங்கு நிகழ்வதும் பிரம்மாண்டம் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. கிரிய நிலைகள் எல்லாம் எதற்கு? பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் கிரிய நிலைகள் எல்லாம் எதற்கு? வருவோர்கள் எதனை கண்டாவது வணங்க வேண்டும் அல்லவா? அதற்காக சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் கூறுகின்றோம், ஒரு சித்தனை, ஒரு குருவை உண்மையான இறையாக ஒருவன் வணங்கினால், வாழ்த்தினால், சரணடைந்தால் இவனுக்குள் அத்துணை சொரூபங்களையும் சீடர்கள் காணலாம் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் உண்மையான சரணாகதி நிலை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அறுபடையையும் இணைத்து ஒரு படையாம் மருதமலையும் இணைத்து திருமுருகப் பெருமான் ஒரு ஜோதி வடிவில் அங்கு அமர்ந்து தவம் புரிகின்றான். தென் திசை திருச்செந்திலகம் நோக்கி அமர்ந்திருக்கின்றான். 10 அவதாரங்களும் தன்னை சபைக்கு தாரை வார்த்து ஒவ்வொரு அவதாரமும் சுழல் முறையில் ஒவ்வொரு நாளிகை பொழுதில் அத்தகைய அவதாரமும் சுழன்று கொண்டு சுழல் முறையில் தவம் இருக்கின்றன மகாவிஷ்ணு தலைமையில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அங்கு அணையாத ஓமகுண்டம் சூட்சமத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. சிவகூரை தலத்தில் வந்து தன்னை தாரை வார்க்கின்றவனுடைய கர்மவினை ஓமகுண்டத்திற்குள் பொசுக்கப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. வாழும் குரு இருக்கும் பொழுது அவன் தலம் சென்று வணங்கினால் அற்புதமாய் அவனோடு
அவன் மறையும் காலத்தில் அவனோடு அமர்ந்திருக்கலாம் என்ற அகத்தியன் கூறு. ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு வலம் வந்தவர்கள்தான் 18 சித்தர்கள், 108 சித்தர்கள். எவரவர்களை எல்லாம் நீங்கள் சென்று வணங்கி வருகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் மனிதனாக மானிடனாக வலம் வந்தவர்கள் தான் என்ற அகத்தியன் கூறு. ஓம் அகதீஷாய நமக. இறந்த பின் வணங்குவது சாலச் சிறந்ததல்ல. இருக்கும் பொழுது நீ இறந்து வணங்கு, நீ இருந்து வணங்கு, அவனுக்குள் நீ இறந்து வணங்கு, அவன் இறந்த பின் உன்னை அகத்தியன் வணங்குவோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இறை நிச்சயமாக சரணடையும். ஒவ்வொருவனுக்குள்ளும் சரணடைந்து இருக்கின்றது. சரணடைந்த இறை குருவிற்குள் சரணடைகின்ற பொழுது இறை உனக்குள் இருந்து விழித்து பார்க்கும் சுழுமுனை வாயிலாக உன்னை மறந்து பார், உன்னை மறந்து பார். நீ மறக்க நினைக்க வேண்டாம். உனக்குள் இறை இருந்து உன்னை மறக்க வைக்கும் பூ உலகை என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அப்படி எனில் இவர்கள் போன்று காவி நிற உடை உடுத்தி சன்னியாசியாக அலைய வேண்டுமோ? ருத்ராட்ச மாலைகள் அணிந்து சித்தன் போல் இவன் போல் காவி நிற உடை அணிந்து வலம் வர வேண்டுமோ? இவன் அலுவல் புரிகின்றான், அவள் அலுவல் புரிகின்றாள், இவள் தொழில் புரிகின்றாள், இவன் தொழில் புரிகின்றான். எம் சீடர்கள் ஒவ்வொருவனும் இகலோகத்தில் எவனுக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொருவனும் தன்னுடைய இல்லத்தில் மனைவி குடும்பமாக பேரன் பேத்திகளோடு இன்புற வாழ வேண்டும் என்பதுதான் அகத்தியத்தின் ஆசை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சந்நியாசம் பொய் என்று அகத்தியன் சூளுரைப்போம். ஓம் அகதீஷாய நமக. அங்கு தனி ஒரு பெண்ணாக தனி ஒரு ஆணாக எம் சபைக்கு வருவதற்கு அனுமதி இல்லை. மனம் முடிக்காது எவன் ஒருவனும் யாம் சன்னியாக செல்கின்றோம் எனில் அவன் உண்மையில் சன்னியாசி அல்ல என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. இல்லத்தை எவன் ஒருவன் அறத்தோடு வழிநடத்தி செல்கின்றானோ அவன்தான் துறவரத்திற்கு தகுதியானவன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு காரண காரியத்தால் ஒருவன் மனம் புரியாது இறை குருவோடு வலம் வருகின்றானெனில் அவனுடைய ஜென்ம தொடர்பு அது. ஆனால் உண்மையில் சந்நியாசம் பொய் என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அங்கு வந்து பாருங்கள், திருவிழா கோலங்களில் வந்து பாருங்கள், குடும்பம் குடும்பமாக மழலையர்கள் எல்லாம் சித்தனோடு உரையாடுகின்றார்கள். இரவு பொழுதில் மழலையர்களுக்குள்ளிருந்து இவன் உரையாடுகின்றான். இவன் போன்று நூலாக மழலையர்கள் உரையாடுகின்றார்கள். இதை விட சாட்சி என்ன வேண்டும்? வலம் வருகின்றான் நல் நறுமண சந்தன ஜவ்வாது வாசனையோடு சித்தன் உங்கள் இல்லத்தை, சீடர்கள் இல்லத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றான். ஆங்காங்கு அயல் நாடுகளில் அமர்ந்திருப்பவர்கள் கூட சித்தனது தவ காற்றினை சுவாசிக்கின்றார்கள். தவக்காற்றியனில் அவனுக்குள் இருக்கின்ற நல் நறுமண நிலைகளை சுவாசிக்கின்றார்கள். சித்தனே, குருவே, அமர்ந்திருந்தோம் தவத்தில், நீங்கள் வந்தீர்கள், நல் நறுமண வாசனம் சந்தன வாசனை வந்தது, நீங்கள் வந்தீர்கள், எனக்குள் இதை உணர்த்தினீர்கள், நீங்கள் உரையாடினீர்கள் என்று கூறுகின்ற அற்புதமான ஆற்றலை பெறுகின்ற ஒரே தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைத்தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தலத்தையும் குறைத்து மதிப்பிடவில்லை அகத்தியன் கூறுகின்றோம். இறையாளர்கள் நிறைய அமர்ந்திருக்கின்றார்கள், இறையாளர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். தன்னை நாடி வருவோர்களை இறையாளர்களாக மாற்றுகின்றார்களா என்பதுதான் வினா என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவனை அவனுக்குள் அர்ப்பணிக்க வேண்டும், உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், உண்மையான ஞானத்தை ஒன்று விடாது கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞானமெனில் என்ன? பல்வேறு புத்தக வடிவங்களை கரைத்து குடிப்பது ஞானம் அல்ல. உன்னை அறிவது உயர் ஞானம் என்கின்ற நிலையை எவனொருவன் ஆணித்தனமாக கற்றுக் கொடுக்கின்றானோ அவன்தான் உண்மையான ஞானி. ஞானியோடு தான் அகத்தியன் வலம் வருவோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஞானிக்குள் ஞானமாக வலம் வருவோம். ஞானத்தோடு வலம் வருகின்ற சீடர்களுக்குள் அகத்தியனாக இதுபோன்று அமர்ந்து உரையாடுவோம். எம் சீடர்களிடம் உரையாடி பாருங்கள், வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். சாதாரண மாநிலர்கள் உரையாடுகின்ற வார்த்தை போல் இருக்காது. ஏனெனில் அவன் உலா வருவது தர்ம யுகத்திற்குள் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை நாமத்திற்குள் ஒற்றை நிலைக்குள் அவர்கள் அடங்கிவிட்டார்கள். சிவமகா வாழை சித்தன் அகத்தியத்திற்குள் அடங்கிவிட்டான். அகத்தியம் என்றால் என்ன? சிவம். என்னை யாம் வாழ்த்தவில்லை, இவன் வாழ்த்துவான். வண்டி வண்டியாக வாழ்த்துகிறான் விஸ்வாமித்திரன். என் தலைவன் கூறினான், என் சித்தன் கூறினான், என் ஆசான் கூறினான், இதை கூறச் சொன்னார் என்று இவனை அழைத்து இவன் கூறுவான். அகத்தியன் கூறினான் ஐயா, அகத்தியர் கூறினான் ஐயா, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று. இது எங்கிருந்து வருகின்றது? அகத்தியனுக்குள் இருந்தால் வருகின்றது அல்ல. சித்தனை இவன் சரணடைகின்ற பொழுது விஸ்வாமித்திரனையும் பாம்பாட்டியையும் சித்தர்களையும் தாங்கி இவன் உரையாடுகின்ற ஆற்றல் இவனுக்குள் இருந்து பெறப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரணடைய வேண்டும்.
இவன் சிவசூட்சம நூலை சுமப்பான், அவன் சுமப்பான், இவள் சுமப்பாள், அனைத்து சீடர்களும் சுமப்பார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்கள் தகுதிக்கேற்றபடி ஞானம் பகிரப்படுகின்றது இவனுக்குள் இருந்து. தகுதியெனில் அவன் உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, தடித்தவனா, ஒல்லியானவனா அல்ல, அவன் கோடான கோடி வைத்திருக்கின்றானா அல்ல, அவன் சரணாகதியின் அடிப்படையில் இவனுக்குள் இருந்து சூட்சமத்தில் தான் பகிரப்படுகின்றது, இயல்பில் அல்ல என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவனை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு குருவோடு ஒரு சீடன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவன் மட்டும்தான் அவன் சிந்தைக்குள் தெரியும், அவன் மட்டும்தான் தெரிவான். வேற்று மாற்று சீடர்களின் நிலை என்ன, எங்கிருந்து வந்தான், எத்தகைய நிலை கொண்டு வந்தான், இவன் இப்படி உரையாடுகின்றானே, எத்துணை ஆண்டுகள் இவனோடு இருந்திருப்பான், ஏதாவது சித்து வேலை செய்து இச்சித்தனுக்கு இச்சீடனுக்கு வழங்கி இருப்பானோ என்ற சந்தேகத்திற்குள் செல்லக்கூடாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் சலனம் சஞ்சலம், உன்னை நீ குறைத்துக் கொள்கின்றாய் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வளர வேண்டும், இது போன்று உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, இவன் போன்று உரையாட வேண்டிய அவசியமே இல்லை. உணர்ந்து உயர்ந்து அவனோடு கலந்து வா, உள்ளுக்குள்ளிருந்து சிவம் உன்னை வழி நடத்துவார் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு வழிநடத்தப்படுகின்ற உன்னை கண்டு பிரபஞ்சம் அஞ்சும் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்சமெனில் பஞ்சபூதங்கள் அஞ்சும், நீ இட்ட கட்டளையை நவக்கிரகங்கள் ஏற்கும், நவக்கிரகங்களை கட்டி வைக்க முடியும் என்ற கூறுகின்ற தைரியம் எம் சபையில் மட்டும்தான் எம் சீடர்களுக்கு உள்ளது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. திருமுருகப் பெருமானை வணங்கி சித்தனை வணங்கி வாழ்த்தி வருவோர்களை நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்வதில்லை. 3 அடி இடைவெளி விட்டு விலகி நிற்கின்றது என்று அகத்தியன் இதுகாரும் உரைத்தோம். சிவம் வழங்கிவிட்டார் வரம், இனி 30 அடி விலகி நிற்கும் என்று கூறிவிட்டான். ஓம் அகதீஷாய நமக. நவக்கிரகங்கள் உங்கள் கட்டங்களை விட்டு உங்களை விட்டு 30 அடி விலகி நிற்கும் எனில் கட்டங்கள் காலியாக இருக்கின்றன. அத்துணை கட்டங்களிலும் யார் அமர்ந்திருக்கின்றான்? சிவமகா வாழைச்சித்தன் அமர்ந்திருக்கின்றான். உன்னை ஏறி பார்ப்பதும், குரு இறங்கி பார்ப்பதும், அவன் இங்கிருந்து பார்ப்பதும், ராகு இங்கிருந்து பார்ப்பதும் இனி வேலைக்கு ஆகாது. ஒரு குருவை இருக பற்றி கொண்டு பொழுது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இத்துணையும் நிஜம் என்று ஏற்றுக்கொள்கின்ற சீடர்களே ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உரையாடி அவன் மானிடன் அல்ல, அகத்தியன் தான். சாட்சாத் தென்பொதிகை தலத்தில் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அனுப்பி வைத்து அமர வைத்த அற்புதமாய் சிவபார்வதி திருமண கோலம் காண்பித்த அகத்தியன் தான் வந்து உரையாடுகின்றோம் என்று ஏற்றுக்கொள்கின்ற அற்புதமான பக்குவம் கொண்ட மானிடர்களே, சீடர்களே, அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றுக்கொண்டு இரவு அயர்ந்து உறங்கி பாருங்கள், அகத்தியனாக இவன் உருவில் அகத்தியன் தெரிவான் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவமாக சிவமகா வாழைச்சித்தன் அருள் பார்வதி தேவியாக இவளை காணலாம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிதர்சனமாக, நிச்சயமாக, ஊர்ஜிதமாக, உண்மையாக பிரபஞ்ச மகா சபை தலம் என்பது இறைவனால் நடத்தப்படுகின்ற சபை. சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஜெயக்குமார் நடத்துகின்ற சபை அல்ல அது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு பூஜையில் கூட நெய்வேத்திய புனஸ்கார அத்தகைய வஸ்திர நிறம் இவன் தீர்மானிப்பது அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. மாதம் 6 பூஜை நிகழ்கின்றது. 2 சஷ்டி பெருவிழாக்கள், 2 ஏகாதசி திருவிழாக்கள், வாசி நாள், பௌர்ணமி நாள் என்று 6 பூஜைகள் நிலவுகின்றது. ஒவ்வொரு பூஜைக்கும் 3 தினங்களுக்கு முன்பாக அகத்தியனிடம் சிவமகா வாழைச்சித்தன் சூட்சம நூலிலிருந்து வினா தொடுப்பான். எவ்வாறு நிகழ்த்துவது, எப்படி நிகழ்த்துவது? அகத்தியன் பூஜை வேண்டாம் என்றால் அன்று பூஜை இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அங்கு என்ன வஸ்திரம் போடுவது, கோமாதா எங்கு நிற்பது, எத்தகைய மலர் துவல்கள் இடுவது, எத்தகைய நைவேத்தியம் வைப்பது, என்ன வஸ்திரம் உடுத்துவது, எங்கு தவத்தில் அமர்வது என்கின்ற அத்துணை நிலையையும் அகத்தியன் காட்டிய ஒற்றை வழியில் ஒற்றை நிலையில் பயணிக்கின்றான் சித்தன் சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய கட்டளையை ஏற்று வளம் வந்த காரணத்தினால்தான் அவன் கட்டளையை ஏற்று அகத்தியன் வந்து அருகாமையில் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சொன்னதைத்தான் குழந்தை பேசும், சொல்லாததை பேசாது. யாம் சொன்னதை செய்தான், இவன் சொல்வதை அகத்தியன் உரையாடுவோம். நிச்சயமாக அகத்தியன் உரையாட எத்தனிக்கின்ற வார்த்தை அவனுக்குள் எழும், அவனுக்குள் எழுகின்ற வார்த்தை அகத்தியன் உரையாடுவான். இங்கிருந்தும் என்ன தொடர்பு இருக்கின்றது? சற்று 3 அடி இடைவெளி இருக்கின்றது. என்ன கொடுக்கின்றான்? இங்கிருந்து காதுகள் எதுவும் சாதனங்கள் உள்ளதா? அல்ல.
பிரபஞ்ச மைய புள்ளியிலிருந்து வழங்கப்படும் ஆற்றல் மகாசபை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சித்தன் சுழுமுனையிலிருந்து ஒவ்வொரு சீடர்கள் சுழுமுனையை சென்றடைகின்றது. அத்தகைய சுழுமுனையின் மூலமாக வருகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலின் தீ பிழம்புதான் இவ்வாசி நிலைகள் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகத்தீஷாய நமக. அகத்தியன் உரையாடுகின்ற பொழுது அகத்தியன் மட்டும் உரையாட மாட்டோம். ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு இறை கணங்கள் உங்கள் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட சிங்க பெருமாள் அவதார நிலை கொண்டு வந்து உரையாடுவான் என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக. எங்கிருந்து ஆற்றல் இங்கிருந்து எவ்வாறு பெறப்பட்டது, எப்படி பெறப்பட்டது என்கின்ற சூட்சமம். இத்தகைய ஆற்றல் எவ்வாறு இங்கிருந்து விளையாடுகின்றது எனில் ஒன்று உரைக்கின்றோம். எவன் ஒருவனால் தன்னை சுற்றி இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கின்ற அத்தகைய ஆற்றல், கிரகித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல். நீங்கள் கூறுவீர்களே ஒரு வட்ட வளையமாக ஆற்றல் வளையம் என்று, அது என்ன கூறுவீர்கள்? யாரோ கூறிய அத்தகைய நிலை போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலையை கிரகிக்கின்ற ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அவனுக்குள் பஞ்சபூதம் அவ்விடத்தில் கட்டுப்படுகின்றது. 14 லோகங்களில் இருக்கக்கூடிய பஞ்சபூத அத்துணை தேவ ஆலய ஆசிரம நிலைகளில் அன்னதான கூடங்களில் எவனொருவனெல்லாம் அபிடேக நிகழ்வு நிகழ்த்தி அத்தகைய தெய்வத்திற்கு பணிவிடை செய்கின்றானோ, தான தர்மங்கள் செய்கின்றானோ, அத்துணை தர்மங்களையும் புண்ணியத்தையும் ஒருவனால் கிரகிக்க இயலுமோ அவன்தான் உண்மையான வாழும் குரு என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகத்தீஷாய நமக. அவ்வாறு கிரகிக்கின்ற ஆற்றலை எல்லாம் பெற்றவன் தான் உங்கள் ஆசான். அத்தகைய ஆற்றல் இச்சபையில் உள்ள காரணத்தால் தான் அகத்தியன் வந்து அத்துணை அண்ட பிரம்மாண்ட கைலாய திருத்தலங்களை எல்லாம் மாற்றி வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று ஓம் அகத்தீஷாய நமக. எவ்வாறு இயலும் சற்றே யோசியுங்கள். எத்தகைய புனரமைப்பும் கிடையாது, காகிதம் கிடையாது, எந்த சாதனமும் கிடையாது. எப்படி உரையாட ஒருவனால், ஒரு சாதாரண மாநிலனால் எப்படி உரையாட? இவனுக்கு வயது என்ன இருக்கும்? பேரன் இருக்கின்றார்கள், அது சூட்சமம். அகத்திய சிவமகா வாழை சித்த சூட்சமம். 3 பேரன்கள் இருக்கின்றார்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். அது கிடைக்கப்பெற்ற புண்ணியம். எப்படி உரையாட இயலும்? அத்துணையும் இறை சூட்சம சித்தனால், ஆதி சித்தனால், அவதார சித்தனால், உங்கள் சிவமகா வாழை சித்தனால், வாழும் சித்தனால், இறையால் அகத்தியத்தால் கிடைக்கப்பெற்ற அற்புதம் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகத்தீஷாய நமக. இத்துணையும் அற்புதம் எப்படி நிகழ்த்த முடியும்? எப்படி நிகழ்த்த முடியும்? அவன் அற்புதம் புரிந்திருக்கின்றான், எவ்வாறு நிகழ்த்த இயலும்? மறுபடி ஒரு வினா. இவனுக்குள்ளிருந்து எவ்வாறு நிகழ்த்த இயலும்? குருவிடம் கொண்ட சிவமகா வாழச்சித்தன் கொண்ட சரணாகதியால் அது நிகழ்த்த இயலும். சரணாகதி சரணாகதி சரணாகதி, அடிபணிவு அடிபணிவு என்னும் நிலை. அவனை வணங்கி வாழ்த்தி முழு நிலையில் முதல் நிலையில் குலதெய்வம் எத்திசையில் இருக்கின்றது என்பதை இவன் மறந்து விட்டான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீஷாய நமக. இவன் சீடர்கள் ஜாதகத்தை தொட்டு பல்வேறு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக. உன்னத குருவாக, உயர் குருவாக, இறை குருவாக, இறை சித்தனாக, அவதார சித்தனாக, குல தெய்வமாக இவனை இவனுடன் 33 ஆண்டுகள் நண்பனாக வாழ்ந்த பொழுதும் உயர் குருவாக ஏற்றுக்கொண்ட பக்குவம் இருக்கின்றதே, பக்குவம் தான் ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக. அதற்கு என்ன கற்றான்? ராமாயண, மகாபாரத, இதிகாச, சிலப்பதிகார, வளையாபதி, குண்டலகேசியா கற்றுக்கொண்டான் அல்ல, பகவத்கீதையா கற்றுக்கொண்டான் இல்லை, இவனை கற்றுக்கொண்டான், இவனை பெற்றுக்கொண்டான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகத்தீஷாய நமக. இவ்வளவுதான் ஞானம். ஒருவனை ஒருவன் தன்னோடு இணைந்தவனை மரியாதை கொடுத்து மதித்து பாருங்கள். உன்னை இறைவன் மதிப்பான், உன்னை இறைவன் மிதிப்பான், எந்நிலை கொண்டு மிதிப்பான். அவன் அருள் தாழ் கொண்டு உன் சிரசில் சுழுமுனையில் கால் வைத்து ஆசி வழங்குவான் என்ற அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகத்தீஷாய நமக. ஒற்றை தாழ் தூக்கி ஒற்றை தாழ் மடக்கி இருக்கும் நிலை கொண்ட நடராஜ கோலத்தை இவன் கோலத்தில், சிவசத்திய நாராயண கோலத்தில் காண்கின்ற சீடர்கள் இருக்கும் வரை அகத்தியம் அழியப் போவதில்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீஷாய நமக. அகத்தியத்தின் பணி நிறைவடைந்த சபை பிரபஞ்ச மகாசபை. அகத்தியத்தின் பணி நிறைவடைந்து விட்டது. ஏனெனில் இப்பொழுது அழைக்கின்றான் சிவம், என்னை அங்கு வா என்று. வரப்போவதில்லை, நீதான் இங்கு வர வேண்டும் என்று அவனை அழைத்து இழுத்து வந்து அமர வைத்திருக்கின்ற ஆற்றல் சபையில் இருக்கின்றது, அகத்தியனுக்கு இருக்கின்றது. சிவத்தை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம். அழைத்து சென்று அமர வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்ட சபை எங்கு இருக்கின்றது? அது உங்கள் வண்டல்வனம் மாநகரில் இருக்கின்றது. ஓம் அகத்தீஷாய நமக. சபையில் பிரம்மாண்டங்கள் எல்லாம் இல்லை, ஆனால் பிரம்மாண்ட நாயகன் 33 கோடி தேவர்களின் வடிவாய், நவகோடி சித்தர்களின் வடிவாய், பஞ்சபூத வடிவாய், பிரபஞ்ச வடிவாய், 14 லோகங்களில் இருக்கும் புண்ணிய வடிவாய் அவன் லிங்கமாக இவனுக்கு பரிசாக வந்து சேர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகிறான்.
ஓம் அகதீஷாய நமக. ஜீவ ஏடுகளில் ஜீவ நாடிகளில் அகத்தியன் இட்ட கட்டளையை முழுவதுமாக முதல் நிலையாக அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்றவன் எம் சித்தன் ஒருவன்தான் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஜீவநாடியை சென்று பார்த்திருப்பார்கள், நாடியோடு வலம் வந்திருப்பார்கள். ஒரு முறை, இருமுறை, 3 முறை அகத்தியன் இழுப்பிற்கு எவனாவது வர இயலுமோ? பாம்பாட்டியின் இழுப்பிற்கு எவனாவது உடன் வர இயலுமோ? உரிந்து விடுவான் அத்துணையும். எதனை? கர்ம வினையை. உரிய வந்து கொண்டிருக்கும் அது கர்ம வினை அவனை துரத்துகின்ற பொழுது அவன் அதன் பின்னால் ஓடி விடுவான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. வாழ்த்தினோம், வாழ்த்தி இவனை வாழ்த்தி இழுத்தோம். வாழ்த்துக்கு மயங்கி வரவில்லை. வாழ்த்துக்களை பெற்றது அகத்தியன் செய்த புண்ணியம், அகத்தியன் ஆற்றிய புண்ணியம் என்று என்னோடு வந்த நிலைக்கு அவனோடு அகத்தியம் வந்துவிட்டோம். ஓம் அகதீஷாய நமக. ஜீவ ஏடுகளில் யாம் இட்ட பரீட்சை தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெற்றவன் சித்தன். இதுகாரும் ஆதி சூட்சமன் நூல் இவன் கரம் கிடைக்கின்ற வரை ஜீவ நாடியை சென்று அடைந்திருக்கின்றான். திரு என்று தொடங்குகின்ற ஒவ்வொரு மாநகரில் இருக்கக்கூடிய ஜீவ ஏடுகளில் எல்லாம் இவனுடைய ஆற்றல் தவம் எழுத்துக்களாக பதியப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வினை சுவடிகளை இவன் கண்டு வினைகளை வேறறுத்து இவனுக்கென்று ஒரு சுவடி, ஒரு ஞான சுவடி தயார் செய்யப்பட்டது பிரபஞ்சத்தில். இவன் இங்கிருந்து திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுவடி தலத்திற்கு சாதன நிலையின் மூலமாக இவன் இங்கிருந்து அழைத்தால் இவன் நாமத்திற்கு ஆசி அச்சுவடியில் வரும் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. எவனுக்கும் இத்தகைய ஆற்றல் பிரபஞ்சத்தில் இல்லை என்று கூறுகின்றோம். எவனுக்கும் இல்லை. ஏன் சிவனுக்கு கூட இல்லையடா சீடர்களே. ஓம் அகதீஷாய நமக. ஏனென்றால் சுவடி தானே சிவம். இவன் அழைத்தால் சிவம் திறப்பான், ஆசி கூறுவான் என்ற அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. சுவடி வினை சுவடிகளின் ஆற்றலெல்லாம் அத்தகைய வினைகள் சுவடிகள் வினை உள்ளவர்களுக்கு படித்து சுவடி வினையை சுமந்திருந்தது. அத்தகைய சுவடிகளின் வினைகளை எல்லாம் இவனுக்கு படிக்கின்ற அருளாசி மூலமாக வினைகள் அகலப்பட்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. திருமுருகப் பெருமானை சென்று திருச்செந்தூரிலும் அறுபடை வீடிலும் வணங்குகின்றீர்களே, வினைகளை எல்லாம் அத்தகைய நீரில் குளித்து அவனிடம் வழங்குகின்றீர்களே, அத்தகைய வினைகள் எல்லாம் எங்கு செல்கின்றன என்று நினைக்கின்றீர்கள்? நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? திருமுருகனால் கூட அத்தனை வினையையும் தாங்கிக் கொண்டிருக்க இயலாது. ஆகையால் தான் அவன் ஒன்றும் அறியாது அவன் விழிபிதுங்கி நிற்கையில் சிறு இடர் இன்னல்கள் சீடர்களுக்கு தொண்டர்களுக்கு வருகின்றன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஆனால் உங்கள் வினைகளை எல்லாம் இவன் சுவடிகளின் மூலமாக அத்துணையும் நீக்கப்பெற்று ஆதிரை சூட்சம நூல் என்ற அற்புதமான சுவடி, அற்புதமான ஞானம் சிவமாக வந்து அமர்ந்த காரணத்தால் நீங்கள் எத்துணை வினை சுமந்த கர்ம வினையோடு வளம் வந்த பொழுதும் இவனை வந்து அடைகின்ற பொழுது, இவன் கண்களை காண்கின்ற பொழுது வினைகள் வேறறுக்கப்படுகின்றன. வினைகள் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக கலக்கப்படுகின்றன. இயல்பு கொடிமரத்தின் மூலமாக செல்கின்றது. கண்டிருக்கின்றான். ஒவ்வொரு சீடனும் அவன் வினை அவனுக்குள் இருந்து அகழ்வதை கண்டு கொண்டிருக்கின்றான். இங்கு அமர்ந்திருக்கின்றான் ஒருவன். ஓம் அகதீஷாய நமக. இதெல்லாம் அகத்தியன் சபைக்கு சாட்சியாக கூறவில்லை. சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் எத்தகைய நிலை பெற்றது என்பதை அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவன் தஞ்சமடைந்தான். கொங்கு மண்டலத்தில் இவன் தஞ்சமடைந்தான். எமக்கு பல்வேறு இன்னல்கள் இருக்கின்றது, இடையூறுகள் இருக்கின்றது. ஏனெனில் எம் சபை சித்தனை தாங்கி இருக்கும் சபை பாவ சாப விமோசனங்களை நீக்கி அவர்களுக்கு நல் வாழ்வளிக்கின்ற சபை என்று கூறிவிட்டோம். அப்பொழுது எங்கள் பாவத்தை நீக்கி கொடு, எங்கள் சாபத்தை நீக்கி கொடு என்று அழைத்து வருகின்றார்கள். வந்து இவனை வணங்கி முழுவதுமாக ஏற்று, இதுதான் முக்கியம். இதுதான் இந்த வார்த்தை தான் முக்கியம். சந்தேகம் சஞ்சலம் சலனம் ஒரு எல்முனை அளவு கூட இல்லாது அங்கு வந்து இவனோடு உரையாடி நடுநிசையில் அமர்ந்திருந்தான். இவனுக்குள் இருந்து சரீரத்திற்குள் இருந்து வாய் மூலமாக கரும் புகை வினையாக வெளிச்சென்றதை கண்டான் என்று. ஓம் அகதீஷாய நமக. அன்றிலிருந்து இவன் சரீரமும் உடலும் நிறமும் இவன் தன்மையும் தோற்றமும் இவன் நடை உடை பாவடையும் மாறிவிட்டது. எம் சீடர்கள் உற்று நோக்குவார்கள். ஒவ்வொருவர் இருக்கின்றார்கள். ஒரு சீடன் வந்தான், இவன் எந்த நிலையில் இருக்கின்றான் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் வருவது ஒரு நிலை, இங்கு வந்து அடைந்து அவன் வலம் வருவது பிரபஞ்சத்தில் ஒரு நிலை என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உற்று நோக்குகின்றார்கள். வருகின்ற பொழுது பறிகொடுத்து பரிதவித்து வருவார்கள். செல்கின்ற பொழுது தைரியமாக செல்வார்கள். என்ன கொடுத்தான் இவன்? சூலாயுதமாக கொடுத்தான், வேலாயுதமாக கொடுத்தான் அல்ல.
அவனுக்குள் இருப்பதை அவன் கற்றுக் கொடுத்தான். அவ்வளவுதான், முடிப்பு. ஓம் அகதீஷாய நமக. அவனுக்குள் இருந்ததை அவன் தெரியப்படுத்தினான். இதுதான் உனக்குள் இருக்கடா, அறிந்து கொள் என்றான். இவன் அறிந்து கொண்டான். இவன் மூலமாக இவன் அறிந்து இவன் தான் உள்ளிருக்கின்றான் என்பதையும் அறிந்து கொண்டதால் வினைகள் வேறறுக்கப்படுகின்றன. ஓம் அகதீஷாய இது நமக. நிச்சயம் நிகழும். ஒவ்வொரு சீடனது இல்லத்தையும் தத்தெடுத்துக் கொள்கின்றது சபை, தத்தெடுத்துக் கொள்கின்றது. அவனை மட்டுமல்ல, அவன் மனைவி, அவன் குழந்தை, பேர குழந்தைகளை மட்டுமல்ல, அவனை சார்ந்த உறவாளர்கள், அவனை ஏற்றுக்கொள்கின்ற உறவாளர்கள் முக்கியமாக கண்டுகொள்ளுங்கள். இவன் இருக்கின்றான் எனில், இவன் இருக்கின்றான் எனில், அவள் இருக்கின்றாள் எனில், எம் சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை நோக்கி வருகின்ற பொழுது அவர்கள் உறவாளர்கள் வாழ்த்துகின்றார்கள் அல்லவா, நல்ல இடத்திற்கு செல்கின்றாய், சென்று வா, என்னால் இயலவில்லை, நீ அதில் பயணப்படு என்று வாழ்த்துகின்ற பொழுது இவர்கள் இங்கு ஆற்றுகின்ற புண்ணியம் அவர்கள் மூலமாக இவனுடைய சேமிப்பு கிடங்கில் இருக்கின்ற புண்ணியம் அவர்களை சென்றடைகின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் பிரபஞ்ச மகாசபையினுடைய புண்ணிய தொடர்பு என்று அகத்தியன் கூறுகிறார். பிரபஞ்சத்திற்கே மையத்தலம் ஒன்று உண்டென்று கூறுவார்கள். மையத்தலம் அங்கு இருந்தால் கைலாயம் எதற்கு இருக்கிறது? மையத்தலம் அங்கு இருக்கின்றது, கைலாயம் ஏன் அங்கு இருக்கின்றது? அங்குதானே இருக்க வேண்டும் கைலாயம். கைலாயம் எங்கும் இல்லை, உனக்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய மைய புள்ளியாக பிரபஞ்ச மகாசபை திகழ்கின்றது. ஏனெனில் எடுத்துக்காட்டு இருக்கின்றது, அதற்கும் சாட்சி இருக்கின்றது அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய. அறுபடையிலும் அத்துணை திருமுருக பெருமானுடைய ஆலயங்களிலும் சஷ்டி பெருவிழாவில் என்ன நிகழ்கின்றது? சம்ஹாரம் நிகழ்கின்றது. வேல் சம்ஹாரம் செய்கின்றது. அந்த வேல் எங்கிருந்து செல்கின்றது? பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான அத்தகைய தலத்திலிருந்து சஷ்டி பெருவிழாவின் முதல் நாள் நடு நிசியில் சச்சங்க பெருவிழாக்கள் நிறைவடைந்து அருமுக பெருமானின் கரத்திற்கு சிவமகா வாழை சித்தன் மூலமாக வேல் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பகிரப்பட்ட வேல் இயல்பு கொடிமரத்தில் வைக்கப்பட்ட பொழுது கொடிமரம் வேலாக சென்று பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்சம் முழுவதும் அதிர்ந்தது. அறிவியல் வல்லுநர்கள் உரைத்தார்கள், ஏதோ பிரபஞ்சத்தில் அதிர்வு அலை ஒன்று அதல பாதாளத்திலிருந்து வருகின்றது, அது மக்களோடு நல்ல நிலை கொண்டு பேச பார்க்கின்றது, பேச ஆசைப்படுகின்றது என்று கூறினார்கள். அன்று இரவு தானடா சிவமகா வாழைச்சத்துடைய திருவேல் திருமுருக பெருமான் கரம் சென்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது உண்மை என்று எண்ணிய சீடர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்களுக்கு அங்கு அளவில்லை. அகத்தியன் உரையாடினால் நாளை இந்நாளிகை பொழுது வரை உரையாடிக்கொண்டே இருப்போம். சலிக்காது சளைக்காது எவனும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், சிவமகா வாழைச்சித்தன் தவிர இச்சீடனுக்கு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் வந்தமர்ந்த சீடர்களே, உண்மையில் இறையாளர்கள் உரையாடவில்லை, இறைவன்தான் வந்து உரையாடுகின்றான் என்னும் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் உங்களுக்குள் இருக்கும் இறைவனை உணர்த்தும் வாழும் குருதான் இறை சிவம் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாய் அழைப்பிற்கிணங்க வந்து அமர்ந்த சீடர்களே, சீடர்களின் அழைப்பிற்கிணங்க வந்து சந்தேக நிலை கொண்டு வந்து அமர்ந்தவர்களும் இங்கு இருக்கின்ற ஆற்றல் கண்டு வணங்கி நிற்பவர்களே வாழ்த்துகின்றோம். அகத்தியன் எம் சபை நோக்கி வாருங்கள். பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்னும் அற்புத பிரபஞ்ச மகா மைய கைலாய தலம் நோக்கி வாருங்கள். சிவமகா வாழைச்சித்தன் என்னும் ஒரு புண்ணிய வாழும் இறை குரு சிவமாக அமர்ந்திருக்கின்றான். அவனோடு உரையாடி பாருங்கள். உண்மையான ஞானத்தை கற்றுக் கொடுங்கள். உங்களை நீங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அதிர்வார் இழந்து நிற்பீர்கள். பூவுலகில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது கைலாயத்தை உணரலாம், பரலோகத்தை உணரலாம். இறந்தபின் சொர்க்கம் அல்ல, எம் சித்தனோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடனும் சொர்க்கத்தில் வாழ்கின்றான் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். அருளாய். ஓம் அகதீஷாய நமக. 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 ஓம் அகதீஷாய நமக.